தன்னுடைய சமுதாயம் செய்கிற அநீதிகளுக்கு துணை போனால் அது இனவெறி. இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஒருவன் அநீதி செய்கிறான் என்பதை அறிந்து கொண்ட நிலையிலும் யார் அவனுக்கு துணை போகிறார்களோ அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். ஒருவன் அநீதி செய்கிறான் என்பதை அறிந்து கொண்ட நிலையிலும் யார் அவனுக்கு துணை செய்கிறார்களோ அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்று சொன்னார்கள். ஆக நியாயத்தின் பக்கம் சேருங்கள், நீதிக்காக குரல் கொடுங்கள். நம்ம அடிக்கடி உள்ளார பேசிட்டு இருக்கோம், நன்மையை ஏவுதல் தீமையை விளக்குதல்னா என்ன அர்த்தம்? சில தொழுகைங்க, சில வட்டி வாங்காதங்க, இது சொல்றதான் நன்மையை ஏவுதல் தீமையை விளக்குதலா? நாட்டில் நடக்கிற அக்கிரமங்கள் அநியாயங்கள் இவற்றையெல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதா? இந்த நாட்டிலே லஞ்சம் இருக்கிறது, ஊழல் இருக்கிறது, வகுப்புவாதம் இருக்கிறது, சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கின்றன, வட்டி என்ற கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது, மனித உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. இவற்றையெல்லாம் பார்த்துக்கிட்டு எங்களுக்கு இதை பத்திலாம் ஒன்றும் கவலை கிடையாது. நாங்க பள்ளிவாசலுக்கு போவோம், கடைக்கு போவோம், வீட்டுக்கு வருவோம். பள்ளிவாசல், கடை, வீடு, இந்த முக்கோணத்தை தாண்டி நாங்கள் வேறு எதனையும் செய்வதில்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இந்த சமுதாயத்திற்கு என்ன மரியாதை இருக்கும்? மனித சமுதாயத்தினுடைய அவலங்களை பற்றியோ நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பற்றியோ கவலைப்படாத ஒரு சமுதாயம் மரியாதைக்குரிய சமுதாயமாக இருக்குமா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் மற்றவர்கள் குரல் கொடுக்க வேண்டும். எப்படி முஸ்லிம்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் மற்றவர்கள் எல்லாம் குரல் கொடுக்க வேண்டும். ஆனால் மற்றவர்களுடைய பிரச்சனை என்றால் நீங்கள் எதுவுமே பேச மாட்டீர்கள். இது இரட்டை நிலை அல்லவா இது? ஆகவே உறவுகள் சீராக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அநீதிகளுக்கு எதிராக, அக்கிரமங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். குர்ஆன் சொல்லவில்லையா, வமாலக்கும் லா துகாத்திலூன ஃபீ ஸபீலில்லாஹி வல் முஸ்தலஃபீன மினர் ரிஜாலி வன் நிசாஇ வல் வில்தான். பலவீனமான ஒடுக்கப்பட்ட ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராட தயங்குவதே குர்ஆன் கேட்கவில்லையா நம்மிடத்திலே? பெருமானாருடைய வரலாறு எப்படி இருந்தது? ஒரு ஏழை, ஒரு அனாதையினுடைய சொத்தை அபூஜஹில் பறித்துக் கொண்டான், பெருமானிடத்திலே வந்து முறையிட்டான். உடனே கிளம்பினார்கள் பெருமானார் அபூஜஹிடத்திலே சென்று, கொடுக்கிறாயா இல்லையா அந்த சொத்தை என்று. அப்படியே ஒண்ணு கொடுத்துட்டான் அபூஜஹில், ஒரு பேச்சு இல்லாம. குறைஷிகள் எல்லாம் கேட்டாங்க, என்னப்பா அந்த ஆள் வந்து கேட்டாரு, அப்படியே தூக்கி கொடுத்துட்டே? ஆம், பயந்து விட்டேன். அவர் வந்து தோரணையை பார்த்தால் அவருடைய 2 புஜங்களிலும் 2 சிங்க இருந்தமா இருந்து எனக்கு தூக்கி கொடுத்து விட்டேன் என்று சொன்னார்கள். அந்த கோபம், அந்த தார்மீக கோபம் வர வேண்டும். அநியாயங்களை கண்டால் ஒரு தார்மீக கோபம் வர வேண்டும். அவன் தான் முஸ்லிம். எதை பத்தியும் கவலை இல்லை. பேப்பர்ல வரக்கூடிய செய்திகளை பற்றி ஒரு புழுக்கம் கூட மனதிலே இல்லை என்று சொன்னால் அவன் முஸ்லிமாக இருக்க முடியாது. ஆகவே இந்த காரியங்களை நாம் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாட்டினுடைய எல்லா பணிகளிலும் நாம் பங்கேற்க வேண்டும். அடுத்தபடியாக இந்த பன்மை சமுதாயத்திலே நாம் செய்ய வேண்டிய கடமை அழைப்பு பணி. அது காலையிலே உங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. 2 கண்ணோட்டத்திலே அதனை செய்ய வேண்டியிருக்கிறது. ஒன்று, அவர்களுடைய இம்மை மறுமை வெற்றிக்காக எல்லா மக்களும் இறைவனுக்கு அடிபணிந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும், அமைதி பெற்று வாழ வேண்டும். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற கருத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்ல வேண்டும். அவர்களும் அல்லாஹ்வுடைய படைப்புகள், அவர்களுக்கும் இந்த மார்க்கம் உரியது. ஆகவே அவர்களும் இந்த நேர்வழியை பெற வேண்டும், இம்மையில் வெற்றி பெற வேண்டும், மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அந்த பணியை நாம் செய்ய வேண்டும். எண்ணிக்கையை பெருக்குவதல்ல நம்முடைய நோக்கம், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தாவாவுடைய நோக்கம், the aim of dawa is not to increase the number of Muslims. எண்ணிக்கையை பெருக்குவதல்ல, நேர்வழி வழங்குவது, அதான் நம்முடைய நோக்கம் என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக இந்த தாவாவிலே உள்ள அடங்கியிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், இந்த இந்திய சூழ்நிலையில் இந்த கருத்து பரிமாற்றம், இன்டர்ஃபெய்த் டயலாக், இன்டர் கம்யூனிட்டி டயலாக், இந்த இடைவெளி பெருகி போயிருப்பதற்கு காரணம் இஸ்லாத்தை பற்றிய பல உண்மைகள் அவர்களுக்கு தெரியாது. அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், we hate what we do not know. எது நமக்கு தெரியாதோ அதை நாம் வெறுக்கிறோம். தெரியாத விஷயங்களை மனிதன் வெறுப்பான். ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாத வரையில் அவர் வேறு இவர் வேறு, ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளாத வரையில் அவர் வேறு இவர் வேறு என்பது ஒரு பாரசீக கவிதை. ஆக மக்களிடத்திலே பேச வேண்டும், தடைகளை உடைக்க வேண்டும். பேரியர்ஸ் பிரேக் when people talk என்று சொல்வார்கள். தடைகள் உடைய வேண்டும் என்று சொன்னால் மக்களோடு மக்களாக கலந்து பேச வேண்டும். ஆக இந்த தாவா அந்த பணியையும் செய்கிறது. ஆக அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய தெளிவான கருத்துக்களை சொல்ல வேண்டும்.
இன்றைக்கு இந்தியாவிலே சொல்லுகிறார்கள் வகுப்புவாதிகள், ஒரே நாடு ஒரே கலாச்சாரம். இந்த ஆபத்து, இது ஆபத்து. இது நாட்டை இணைக்கிற கொள்கை அல்ல, இது மக்களை பிளக்கிற செய்தி. ஒருவனுக்கு பிடிக்காத கலாச்சாரத்தை அவன் மீது திணித்தால் ஒற்றுமை ஏற்படுமா, பிளவு ஏற்படுமா? அதை அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய நிலைமையிலே இருக்கிறோம். ஆக அது ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஒருவனுக்கு பிடிக்காத கருத்தை அவன் மீது திணிப்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதையெல்லாம் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த தாவா என்று சொல்லக்கூடிய பணியை நாம் செய்ய வேண்டும். கடைசியாக நான் சொல்ல விரும்புவது, இந்த பன்மை சமுதாயத்திலே நாம் கொண்டிருக்கிற சில தவறான புரிதல்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கிற சில தவறான புரிதல்கள். குர்ஆனிலே சொல்லியிருக்க காபிர்களை நீங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லியிருக்கங்க. நீங்க என்னமோ பேசுறீங்க, குர்ஆன்ல இப்படி சொல்லியிருக்கு, காபிர்களை உங்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று. அது எப்போ சொல்லப்பட்டது, எந்த சூழ்நிலை சொல்லப்பட்டது, எல்லாம் படிக்க சொல்வதற்கு நேரம் இல்லை. இன்னும் 2-3 நிமிடங்கள் தான் இருக்கின்றன. இதற்கு பதிலை நீங்கள் தெரிய வேண்டும் என்றால் சூரா மும்தஹினா 60வது அத்தியாயம் 8வது வசனம் பாருங்கள். யார் உங்களுடைய எதிரிகள்? குர்ஆன் கோடிட்டு காட்டுகிறது. யார் உங்களுடைய எதிரிகள்? யார் உங்களோடு போர் புரிந்தார்களோ, உங்களது வீடுகளை விட்டு உங்களை யார் வெளியேற்றினார்களோ, வெளியேற்றுவதற்கு யார் உதவியாக இருந்தார்களோ, அவர்கள்தான் உங்கள் பகைவர்கள், அவர்கள்தான் உங்களுடைய பகைவர்கள். ஆக மற்றவர்கள் எல்லோரும் உங்களுடைய பகைவர்கள் அல்ல. இதனை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இன்னும் சிலர் சொல்கிறார்கள், இந்த பன்மை சமுதாயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா முஸ்லீமாலாம் வாழ்ந்துட்டு இருக்க முடியாதுங்க. அது ஒரு எம்மதம் சம்மதம், ஒரு நீக்கு போக்கா அப்படி வாழ்ந்தாதான் இந்த உலகத்தில் நாம் காலத்தை தள்ளி கொண்டு போக முடியும். அப்பதான் பிற சமுதாய மக்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் என்று காம்ப்ரமைசிங் ஃபார்முலா தருகிறார்கள். இதுவும் மிக ஆபத்தானது. ஒன்று மார்க்கத்தை இழந்து விடுவீங்க, அவங்களும் ஒன்றும் உங்களை ஒன்றும் மதிக்க மாட்டாங்க, அவர்களும் உங்களை ஒன்றும் மதிக்க மாட்டார்கள். உங்களை சந்தேக கண்ணோடு தான் பார்ப்பார்கள், ஏதோ நடிக்கிறான் போல இருக்குன்னு சொல்லி. ஆகவே இது ஒரு தீர்வே அல்ல, இது ஒரு தீர்வே அல்ல. இன்றைக்கு சல்மான் ருஷ்டிக்கும் தஸ்லீமா நஸ்ரீனும் கூட முழுமையாக அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, சந்தேக கண்ணோடு தான் பார்க்கப்படுகிறார்கள். ஆகவே மார்க்கத்தை விட்டுக் கொடுத்து ஒற்றுமை என்ற பேச்சுக்கு இடமில்லை. இன்னும் சில முஸ்லிம்கள் எண்ணுகிறார்கள், இஸ்லாத்தை பின்பற்றணும்னா ஒரு முழுமையான இஸ்லாமிய ஆட்சி நடைபெறுகிற இடத்தில் தாங்க அதெல்லாம் பின்பற்ற முடியும். இது இஸ்லாமிய ஆட்சி இங்க இல்ல, ஆகவே நாம் அப்படி இருந்துக்கலாம், வட்டி வாங்கிக்கலாம், அது செஞ்சுக்கலாம், அது செஞ்சுக்கலாம். தாங்கள் செய்கிற தவறுகளை நியாயப்படுத்துவதற்கு அவர்கள் சொல்லுகிற வாதங்களில் உண்டு. அப்படியெல்லாம் எந்த கருத்தும் இல்லை. எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் இஸ்லாத்தை பின்பற்றுபவர்களாகத்தான் வாழ வேண்டும். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவரை நான் உங்களிடத்திலே சொல்லியது, பன்மை சமுதாய நாட்டில் நமக்கு பல நன்மைகள் உண்டு, ஜனநாயகம் உண்டு, கல்வி உண்டு, அறிவு உண்டு, தாவா செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை சொல்லியிருக்கிறேன். அதுபோன்று சவால்கள் உண்டு, வகுப்புவாதிகளுடைய தாக்குதல்கள் உண்டு, தனிமைப்படுத்தப்படுதல் உண்டு, ஒதுக்கி வைக்கப்படுவது உண்டு, கலாச்சார தாக்கங்கள் உண்டு. இதற்கெல்லாம் தீர்வுகளையும் உங்களுக்கு முன்னாலே நான் எடுத்து வைத்திருக்கிறேன். ஆக இவற்றை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதகங்களை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், சவால்களை அழகிய முறையிலே எதிர்கொள்ளுங்கள். மார்க்கத்தை விட்டுக் கொடுக்காத நிலையில் சவால்களை நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். உணர்ச்சி வசப்படாதீர்கள். இஸ்லாம் தாக்கப்படுகிற போது உணர்ச்சி வசப்படாதீர்கள், அது உறவுகளை இன்றும் குலைத்துவிடும் என்பதனை சொல்லிக்கிறேன். பெரும்பான்மை கலாச்சாரத்தோடு கரைந்து விடவும் வேண்டாம், ஒதுங்கி நின்று வாழவும் வேண்டாம். கரைந்து விடவும் வேண்டாம், ஒதுங்கி நின்றும் வாழ வேண்டாம். ஆக இந்த பன்மை சமுதாயத்தை இன்மை சமுதாயமாக வாழ்வது, இனிமையுள்ள சமுதாயமாக வாழ்வது நம்முடைய கரங்களிலே இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனும் நமக்கு துணை புரிவான். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.